வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தையிட்டி சட்டவிரோத திஸ்ஸபிகாரி வழக்கு போராட்டக்காரர்கள் பிணையில் விடுதலை. மட்டக்களப்பில் கொதித்தெழுந்த மக்கள் பெரும் ஆர்ப்பாட்டம், தடை ஏற்படுத்திய போலீசார். விடுதலை புலிகளின் தலைவர் பூர்வீக காணி தொடர்பில் விசாரணை. மே மாதம் வரை கடும் வெப்பம் தொடரும், பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் குறித்து வெளியான தகவல். இளவாலை பகுதியில் மயக்கமுற்ற மாணவனுக்கு சிகிச்சை அளிக்க தவறிய தாதியர்கள். சர்வதேச சந்தையில் எகிரும் தங்கத்தின் விலை ஒரே நாளில் அதிரடி மாற்றம். மட்டக்களப்பை உலுக்கிய கொலை சம்பவம், விசாரணையில் சிக்கிய மற்றொரு சந்தேக நபர். கெகலியவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. தெற்கு அதிவேக வீதியில் திடீரென்று பற்றி எறிந்த சொகுசு பேருந்து. இலங்கையில் நேர்ந்த கொடூரம், தந்தையின் கையில் முடிந்த மகன் வாழ்க்கை. கேமராவுக்குள் மறைத்து கடத்தப்பட்ட போதைப்பொருள் சிக்கிய இளைஞன். கட்டுநாயக்கவில் அரிய வகை வெளிநாட்டு விலங்குகளுடன் சிக்கிக் கொண்ட சந்தேக நபர். ஈரானுக்கு எதிராக ஆளில்லா ட்ரோன் வேகப்படகுகளை களமிறக்கும் அமெரிக்கா. ஈரான் தாக்குதலை மேலும் 10 நாட்கள் நிறுத்த ட்ரம்ப் அதிரடி தீர்மானம். தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டி தனியார் காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸவிகாரியை அகற்றக் கோரி அறவழியில் போராடிய மக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு எதிரான வழக்கு நேற்றைய தினம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நேற்றைய விசாரணையின் முக்கிய தகவல்கள்: குற்றம் சாட்டப்பட்ட 11 பேரும் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூலை 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பலாலி போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த 3 வழக்குகளிலும் காணி உரிமையாளர் பத்மநாதன் சாருஜன் மற்றும் அவர்களுக்காக களத்தில் நின்று ஜனநாயக ரீதியாக போராடும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான நடராசர் காண்டீபன், கட்சியின் உத்தியபூர்வ பேச்சாளரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான கனகரட்னம் சுகாஸ், கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் சே பொன் குணரத்னம் பொன் மாஸ்டர், கட்சியின் வலிவடக்கு செயற்பாட்டாளர் கோபிநாத் உள்ளிட்டோர் மன்றுக்கு அழைக்கப்பட்டனர். சட்டவிரோத விகாரை கட்டுமானத்துக்கு எதிராக போராடியவர்கள் மீது போலீசார் தொடர்ந்து பொய் வழக்குகளை தாக்கல் செய்து ஜனநாயக குரலை நசுக்கி வருவதாகவும் சட்டத்தரணி காண்டீபன் சுட்டிக்காட்டியிருந்தார். நீதிவான் நீதிமன்றத்திலே தையிட்டி விகாரை சம்பந்தமான வழக்கு ஒன்றினை பலாலி போலீசார் தாக்கல் செய்து அந்த வழக்கு கூப்பிடப்பட்டிருந்தது. தையிட்டியிலே பல வழக்குகள் போலீசாராலே தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் இருந்து வருகிற சூழலிலே வேண்டுமென்றே ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறை சட்டங்களை கையில் எடுத்து மிக மோசமாக அங்கே ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கு இருக்கிற உரிமையை மறைக்கின்ற வகையிலே அங்கே இருக்கின்ற அந்த உரிமை, ஜனநாயக உரிமை தடுக்கின்ற வகையிலே போராடுகிறவர்களை கைது செய்து அவர்களுக்கு எதிராக வழக்குகளை தாக்கல் செய்கிற போக்கு கடந்த 3 வருடங்களாக இடம்பெற்று வருகிறது. வருகிற ஜூலை மாதம் 2ஆம் தேதி பெரும்பாலான வழக்குகளை அன்றைய தேதிக்கு நாங்கள் கூப்பிடுவதற்காக தேதி குறிப்பிட்டு நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த தையிட்டி விகாரை என்பது தனியார் காணிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு விகாரை. அதிலே வலிகாமம் வடக்கு உறுப்பினர் சார்ஜன் அவர்களுடைய தகப்பனாருடைய காணி, அவருக்கு வர இருக்கிற ஒரு காணி அங்கே அந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிற அந்த பகுதியிலே இருக்கிறது. ஆகவே இது தனித்தே ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த தீர்ணவாதத்தினுடைய ஒரு ஒடுக்குமுறையாக தான் இதனை பார்க்க முடிகிறது. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த விகாரை இருந்ததற்கான எந்த ஒரு சான்றுகளும் இல்லை, அதற்கான தொல்பொருள் சின்னங்களும் அந்த மண்ணிலே இல்லை. ஆனால் கிறிஸ்துவுக்கு முன் 236 ஆண்டுகளுக்கு முதல் தேவநம்பிய திச காலத்திலே இருக்கிற ஒரு விகாரை என்று சொல்லிக்கொண்டு அவர்களுடைய சொந்த ஆவணத்திலேயே தொல்பொருள் திணைக்களத்தினுடைய யாழ் மாவட்டத்தினுடைய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவணங்களிலே இல்லாத வகையிலே மகாமபட்சத்தினுடைய புனைவாக உண்மையிலேயே அந்த 44 சின்னங்களிலே இருக்கின்ற சின்னங்களிலே மாவட்டபுரம் கந்தசாமி கோயில், கிரிமலை நவலேஸ்வரர் கோயில் உள்ளிட்ட அந்த புராதன தமிழர்கள் வாழ்ந்த சின்னங்கள் இருக்கிறது. தமிழர்களை இந்த வாழ்விடமாக சொல்லுகிற சின்னங்கள் ஏனையவை மிக போலியாக சிங்களம் சித்தரிக்கிறதுக்காக சிங்கள பௌத்த பேரினவாத அரசு இந்த தொல்பொருள் திணைக்களத்தினூடாக செய்கிறது.
மட்டக்களப்பில் பரபரப்பை ஏற்படுத்திய கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காடு சம்பவத்துக்கு நீதி கோரி இன்று பாரிய கவனிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஆரம்பமான இந்த போராட்டம் பின் மாவட்ட செயலம் வரை அமைதியான முறையில் பேரணியாக சென்றது. இதன்போது காவல்துறையால் மாவட்ட செயலகத்துக்குள் போராட்டக்காரர்கள் நுழைய முடியாதவாறு பேருந்துகளை குறுக்கே நிறுத்தியும் பிரதான வாயிலை மூடியும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. தடைகளை தாண்டி மாவட்ட செயலத்துக்கு முன்பாக திரண்ட பொதுமக்கள் குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் தண்டனை இனிவரும் காலங்களில் இவ்வாறான கொடூரம் நிகழாத வகையில் அமைய வேண்டும் என்றும் இதன் பொழுது கோரிக்கை விடுத்திருந்தனர். விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பூர்வீக காணியில் அமைக்க முன்னெடுக்கப்படும் முயற்சிகள் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணைகளை முன்னெடுக்க பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் அமைந்துள்ள புலிகளின் தலைவரின் பூர்வீக காணியில் தமிழர் வரலாற்று மையம் ஒன்றை நிர்மாணிக்க அவரின் சகோதரி வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பவருக்கு அட்டோர்னி தத்துவம் வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் காணியில் கட்டுமானங்களை மேற்கொள்ள வல்வெட்டித்துறை நகர சபையில் அதற்கான அனுமதி பெறும் நடவடிக்கைகளை கடந்த காலத்தில் முன்னெடுத்திருந்தார். இந்நிலையில் இந்த வரலாற்று மையத்தில் தடை செய்யப்பட்ட அமைப்பின் உருவங்கள், ஓவியங்கள், பதாதைகள், வரலாற்று சின்னங்கள், புலிகளின் தலைவரின் சிலை உள்ளிட்டவை காட்சிப்படுத்த உள்ளதாகவும் அதனூடாக விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்ய முயற்சி என்றும் போலீசார் நீதிமன்றம் தெரிவித்தனர். இத்திட்டத்தை இலங்கையில் ஆனந்தராஜ் என்பவர் நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் அதற்காக அவருக்கு முதல் கட்டமாக 16 லட்சம் ரூபாய் நிதி வெளிநாடுகளிலிருந்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் வெப்பமான வாரணை காரணமாகவும் எதிர்வரும் மே மாதம் வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான தெரிவிக்கையில் தென்மேல் பருவக்காற்று மே மாதம் இறுதியில் ஆரம்பமாக உள்ளதால் அதுவரை நிலவும் வெப்பமான வானடி அதன் பின்னர் ஓரளவு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் ஏப்ரல் மாதம் அதிகமாக வெப்பநிலை காணப்படும். குறிப்பாக ஏப்ரல் மாதத்தின் நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் கடும் வெப்ப நிலவும். தற்போது முதலாவது இடைப்பருவ பேச்சு காலம் ஆரம்பமாகியுள்ளது. இந்த காலப்பகுதியில் குறிப்பிட்ட திசையிலிருந்து காற்று வீசாது என்பதோடு காற்றின் வேகம் மிக குறைவாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான காப்போத சாதாரண தர பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சை பெறுபவர்களை முடிவுகள் வெளியிடுவது குறித்து பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் அலியனக்கே தெரிவித்தார். அதன்படி குறித்த காப்போத உயர்தர பரீட்சை பெறுபவர்களை சித்திரை புத்தாண்டிற்கு முன்னர் வெளியிடுவதற்கு எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். பெறுபவர்களை வெளியிடுவதற்கான இறுதிக்கட்ட தயாரிப்பு பணிகள் தற்போது துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைகள் கடந்த நவம்பர் 10ஆம் தேதி ஆரம்பமான நிலையில் இடையில் ஏற்பட்ட நிட்பா புயலால் பாதிக்கப்பட்டது. ஒத்திவைக்கப்பட்ட சில பாடங்களுக்கான பரீட்சை கடந்த ஜனவரி 12 முதல் 20 வரை மீள நடத்தப்பட்ட அடிப்படையில் அனைத்து பாடங்களுக்குமான பரீட்சைகளும் ஜனவரி 16ஆம் தேதியுடன் உத்தியோகபூர்வமாக நிறைவடைந்துள்ளன. யாழ் மாவட்டம் இளவாளை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் மயக்கமுற்ற மாணவனுக்கு இளவாளை பிரதேச வைத்தியசாலையில் வைத்தியர் இல்லாத காரணத்தால் சிகிச்சை வழங்க முடியாமல் வாசலில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. மேலும் பாடசாலைக்கு அருகிலுள்ள பிரதேச வைத்தியசாலைக்கு குறித்த மாணவனை கொண்டு சென்ற நிலையில் அங்கு வைத்தியர் இல்லை எனவும் 2 மணிக்கு பின்னரே வருகை தருவார் என்றும் வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் தெரிவித்தார். இந்த நிலையில் மாணவனின் உடல்நிலை கருதி தாதியர் ஒருவரை முதலுதவி செய்யுமாறு ஆசிரியர் ஒருவர் கேட்ட நிலையில் மாணவருக்கு ஏதாவது நடந்தால் தமக்கு பொறுப்பாகிவிடும், நாங்கள் இதை செய்ய மாட்டோம் என்று மறுப்பு தெரிவித்துள்ளார். மேலும் மாணவனை அனுப்ப வேறு ஏதாவது நோயாளர் காவு வண்டி ஒன்றை ஒழுங்கு செய்து தாருங்கள் என்று கேட்ட நிலையில் அது எங்களிடம் இல்லை, வேறு நோயாளர் காவு வண்டிகளும் இங்கே இல்லை என்றும் சாதாரணமாக பதிலளித்தார். அதையடுத்து வேறு வழியின்றி மயக்கமுற்ற மாணவனை தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அந்த மாணவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $54.18 அதிகரித்து $4437.16 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. மட்டக்களப்பில் பெண்களை கடத்தி தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டு கிணற்றில் வீசி எறிந்து கொலை சம்பவம் செய்த தொடர்பாக மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் அது தொடர்பாக அந்த கும்பலுடன் தொடர்புபட்ட மற்றொரு சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக கிழக்கு மாகாண குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெரிவித்தார். இந்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. சுற்றி வளைப்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 37 வயதுடைய முச்சக்கர வண்டி ஓட்டி என்றும் தெரிய வந்துள்ளது. மேலும் வவுணதீவு காவல்துறை பிரிவில் உள்ள காஞ்சிரங்குடா பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய பெண், அவரின் 34 வயது கணவர், அவரின் 22 வயது தம்பியும் கைது செய்யப்பட்டனர். மேலும் கொள்ளையிடப்பட்ட தங்க ஆபரணங்களை வாங்கிய ஊரணி திருகோணமலை பகுதியைச் சேர்ந்த 2 நகைக்கடை உரிமையாளர்கள் 2 உள்ளிட்ட 5 பேரை 24 மணித்தியாலத்துக்குள் காவல்துறை கைது செய்தவுடன் 2 முச்சக்கர வண்டிகளும், கார் ஒன்றும், கோடாரி ஒன்றும், கூறிய ஆயுதங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக
தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல உள்ளிட்ட குழுவினர் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. 2022 ஆண்டு இந்திய கடன் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத நிறுவனம் ஒன்றிடமிருந்து கொள்முதல் நடைமுறைகளை மீறிய சுகாதார பொருட்களை கொள்வனவு செய்ததன் மூலம் இவ்வாறு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரின் தனிப்பட்ட பணத்திலிருந்து 75 மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈட்டை அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பிலிருந்து கதிர்காம நோக்கி பயணித்த பயணிகள் போக்குவரத்து சொகுசு பேருந்தொன்று தெற்கு அதிவேக வீதியின் வெளிப்பன இடைமாறல் பகுதிக்கரையில் இன்று தீப்பற்றியுள்ளது. பிற்பகல் 1:55 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. இந்த விபத்தினால் பயணிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. புத்தளம் மகா கும்புக்கடவல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜொஹன்ஹல்ம பகுதியில் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்ற மோதலில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் ஜொஹன்ஹல்ம பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞர் என்று தெரிவிக்கப்படுகிறது. அந்த இளைஞர் தன்னுடைய தந்தையுடன் வீட்டில் மதுகரந்தி கொண்டது போது அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தர்க்கம் மோதலாக மாறியது. இதனால் தந்தை தன்னுடைய மகனை கோடாரியால் தாக்கியதில் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து அக்கரைப்பற்றுக்கு தனியார் பேருந்து மூலம் சிசிடிவி கேமராவுக்குள் மறைத்து அனுப்பி வைக்கப்பட்ட 34 கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார். சம்பவத்தில் 20 வயதான இளைஞர் ஒருவரை நேற்று கைது செய்யப்பட்டார். அக்கரைப்பற்று காவல் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை பரிசோதகர் பகீரதன் தலைமையிலான குழுவினரே இந்த அதிரடி சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர். மேலும் கொழும்பில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சிசிடிவி கேமரா அடங்கிய பொதியொன்றை பேருந்து நடத்துனரிடம் குறிப்பிட்டார். இந்த பொதியை அதில் குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அக்கரைப்பற்றில் ஒப்படைக்குமாறும் தெரிவித்தார். இதுகுறித்து கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து காவல்துறையினர் அதிகாலை 3 மணி முதல் அக்கரைப்பற்றில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இதையடுத்து குறித்த பேருந்து அக்கரைப்பற்றை வந்தடைந்ததும் நடத்துனர் வழங்கிய தகவலின்படி பொதியை வாங்க வந்த இளைஞனை மறைந்திருந்த காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். பின் அந்த பொதியை சோதனையிட்ட போது கேமராவுக்குள் சூட்சமான முறையில் வைக்கப்பட்ட போதைப்பொருள் மீட்கப்பட்டது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 38 அரிய வகை வெளிநாட்டு விலங்குகளுடன் இலங்கை பயணியொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். மேலும் கண்டி திகன பிரதேசத்தைச் சேர்ந்த 56 வயதான அந்த சந்தேக நபர் பேங்கோக்கில் இருந்து அதிகாலை 12:01 மணிக்கு வந்தடைந்த போது அவரை காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அதன்போது சோதனையின் பொழுது அவரின் பயணப்பைகளில் கினி பன்றிகள், அணில்கள், புறாக்கள், சுகர் கிளைடர்கள் மற்றும் முள்ளம் பன்றிகள் அடங்கிய கூண்டுகள் மறைத்து வைக்கப்பட்டதை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். விசாரணைகளை தொடர்ந்து சுங்கத்துறை அந்த சந்தேக நபருக்கு 2,50,000 ரூபாய் தண்டம் விதித்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்டுள்ள விலங்குகள் பின்னர் பேங்கோக்கு திருப்பி அனுப்பப்படுவதற்காக தாய் ஏர்வேஸ் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தன்னுடைய நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஆளில்லா ட்ரோன் வேகப்படகுகளை கடன் கண்காணிப்புக்காக பயன்படுத்துவதாக பென்டகன் தெரிவித்துள்ளது. இது ஒரு தீவிரமான மோதலில் இதுபோன்ற கப்பல்களை பயன்படுத்துவதை அமெரிக்கா உறுதிப்படுத்துவது இதுவே முதன்முறையாகும். இந்த ரோன் படகுகள் கண்காணிப்பு பணிகளுக்கும் தேவையெனில் தாக்குதல் நடவடிக்கைக்கும் பயன்படுத்தக்கூடியவை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அமெரிக்கா இவற்றை தாக்குதல் நோக்கில் பயன்படுத்தியமைக்கான எந்த ஆதாரமும் இதுவரை வெளியாகவில்லை. அண்மை காலங்களில் உக்ரைன் ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படைக்கு எதிராக வெடிபொருள் ஏந்திய ட்ரோன் படகுகளை பயன்படுத்தியது மூலம் இத்தகைய தொழில்நுட்பம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் ஈரான் மோதலால் மத்திய கிழக்கில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் ஈரானிய எரிசக்தி கட்டமைப்பு மீதான தாக்குதல் இடைநிறுத்தத்தை மீண்டும் நீடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரானிய அரசாங்கத்தின் கோரிக்கை கிணங்க குறித்த தாக்குதல் நடவடிக்கை மேலும் 10 நாட்கள் இடைநிறுத்தப்படுவதாக அவர் தனது ட்ரூத் சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டார். 2 நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இந்நிலையில் பேச்சுவார்த்தை மிக சாதகமாக நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.